ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 42வது அதிகாரம் 16வது வசனம். 42:16 வாசிப்போம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செம்மையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 42வது அதிகாரத்தில் முதல் 9 வசனங்களை வாசித்து பார்த்தால் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும். 2வது வசனத்தில் அவர் கூக்கர இட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில் கேட்க பண்ணவும் மாட்டார், நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்தும். ஆகையினால கீழே உள்ள வசனத்திலையும் நம்முடைய கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு காரியம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஆண்டவர் என்ன அழகாக சொல்லுகிறார் என்றால், அந்த வசனத்தை ஒரு வாட்டி டிஸ்பிளேயில் போடுங்க பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்து நம்ம சத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 42:16. இப்போ இந்த டிஸ்பிளே பார்த்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலையும் சுவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைக்கு வைத்திருக்கிற திட்டம் என்னவென்றால், நாம் நினைக்கிற பாதைகளை நடத்துகிறதல்ல, அவர் நினைக்கிற பாதையிலே நடத்துவதற்காக தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை நம்முடைய கண்களில் கண்டிருக்காது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்கிறது, பக்கம் 228. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ நான் இப்படி நினைக்கிறேன், என்னுடைய கண் காண்கிறபடி ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர் அல்ல. அவருடைய பார்வையிலே அவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் இப்படி ஆசைப்படணும், ஆண்டவரே நான் விரும்புகிறபடி நீர் என்னை நடத்தக்கூடாது, நீர் விரும்புகிறபடி நீர் என்னை நடத்த வேண்டும். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே வந்து கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு பழகின உடனே நம்ம முதலாளியாகவும் ஆண்டவரை வேலைக்காரனாகவும் பலர் மாற்றி விடுறது. நம்ம கொஞ்சம் சீனியர் ஆகியாச்சு, கொஞ்சம் வசனம் வாசிக்க தொடங்கியாச்சு, கொஞ்சம் வார்த்தையெல்லாம் தியானிக்க தொடங்கியாச்சு. ஆகையினால நம்ம இப்போ முதலாளிகள் ஆகியாச்சு. ஒரு நாளும் நம்ம முதலாளிகள் அல்ல, தெய்வத்துக்கு மரண வரைக்கும் அடிமைகளாகவும் பிள்ளைகளாகவும் இருக்கவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்திலேருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் விளக்குறேன்னா, ஆண்டவர் நம்மை நடத்துகிறது. நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுறீங்கன்னு தெரியாது. முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, குருடரை அவர் அறியாத பாதைகளை நடத்துவார். சொல்லுங்க. அப்ப நான் அறியாத பாதை அவர் அறிந்த பாதைகளை நடத்தணும்னு சொன்னா முதல்ல நான் குருடன் ஆயிரணும். சரிதானா? நான் குருடன் ஆனாதான் நான் அறியாததும் அவர் அறிந்த பாதையிலையும் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ பாஸ்டர் நாளையிலிருந்து கண்ணை கட்டி நடக்கணுமா, கண்ணில் கருப்பு துணியை நாங்கள் கட்டி நடக்கட்டுமா, குருடன் ஆகணும்னு சொன்னாச்சு.
அந்த குருடை அல்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு கண்ணு தெரியாதவர்கிட்ட போய் என்ன தெரியும்னு கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்கு ஒன்றுமே தெரியாது. உனக்கு என்ன பார்க்க முடியுதுன்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் பார்க்க முடியலன்னு சொல்லுவார். நீ காண்கிறது என்னன்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவார். பார்த்தீங்களா? அதே போல் ஏம்மா உங்கள் வழி என்னன்னு கேட்டால் நம்மளும் அதே போல் சொல்லிடணும், எனக்கென்று ஒரு வழியை நான் இதுவரைக்கும் உண்டாக்கவே இல்லைப்பா. உங்கள் ஆசை என்னன்னு கேட்டால் சொல்லணும், எனக்கு ஒரு ஆசை இல்லைப்பா. உங்கள் காரியம் என்னன்னு கேட்டால் சொல்லணும், எனக்கு ஒரு காரியம் இல்லைப்பா. என் ஆசையே நீங்கள் தான், என் வழியும் நீங்கள் தான், என் சத்தியமும் நீங்கள் தான், என் ஜீவனும் நீங்கள் தான். நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வழியில் நடத்துவீராக என்று நம்ம முதல்ல என்னைக்கு பிளைண்ட் ஆகிறோமோ அவர் நம்மை அவருடைய பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். பல விதத்தில் நமக்கென்ன சில காரியங்கள் கண்ணுக்கு தெரியுது. பார்த்தீங்களா? உடனே அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கேட்குறது, ஆண்டவரே நீர் என்னை இப்படி நடத்துவீராக, நீர் என்னை அவரை போல நடத்துவீராக, நீர் என்னை இவரை போல நடத்துவீராக. நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னை அவரை போலே நடத்த வேண்டாம், என்னை இவரை போலே நடத்த வேண்டாம். என் தாய் உருவாவதற்கு முன்பாகவே, நான் தாயில் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே எனக்கென்ன நீர் ஒன்றை வைத்திருக்கிறீர், அதன் அந்த வழியில் கர்த்தர் நடத்துவீராக. நான் இடையில சொல்லுவோம் தெரியுமா, ஒருத்தன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு சித்தமான ஒரு பெண்ணை தாரும் ஆண்டவரே, உமக்கு சித்தமான ஒரு பெண்ணை தாரும், என்றாலும் அந்த பக்கத்து வீட்டு பெண்ணையே தாரும். இப்போ இவன் பார்த்து வச்சிருக்கிறத ஆண்டவர் ரெடியாக்கி சித்தாக்கி கொடுத்துடணும். இவனா ஒரு ரூட்டை போட்டு வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா? அதை ஆண்டவர் இப்போ ரெடியாக்கி கொடுத்துடணும். அதைத்தான் சொல்கிறாரு, ஆண்டவர் உமக்கு சித்தம் நிறைவேறட்டும், ஆனாலும் இதுவே நிறைவேறட்டும். ஆண்டவரே உமக்கு சித்தமான வேலையை தாரும், ஆனாலும் இந்த வேலையே தாரும். ஆண்டவரே உமக்கு சித்தமான படிப்பை தாரும், ஆனால் இந்த படிப்பையே தாரும். ஆண்டவரே உமக்கு சித்தமான பாதைகளை நடத்தும், ஆனாலும் இந்த பாதையிலேயே நடத்தும். இல்லை, முதல்ல நம்ம பிளைண்ட் ஆகாதது வரைக்கும் என் கர்த்தர் அவர் வைத்திருக்கிற பாதைகளை நடத்தவே முடியாது, நடத்தவே முடியாது. நம்மளா ஒன்றை செட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுருங்க. ஆண்டவரே என்னை நீர் அப்படி எனக்கு எப்படி நடத்த வேண்டாம், நான் உருவாவதற்கு முன்பாகவே உங்கள் கையில் என்ன குறித்து ஒரு திட்டம் உண்டு, அந்த திட்டத்தின்படி அந்த பாதையின்படி கர்த்தர் என்னை நடத்துவீராக. அவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறது, என் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறது, அது அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். நமக்கு வாழ்க்கையில் ஏன் ஆண்டவருக்கு இன்னைக்கு அநேகரை நடத்த முடியல, ஏன் ஆண்டவருக்கு அநேகருக்கு பாதை காட்ட முடியல, ஏன் அநேகருக்கு இன்னைக்கு கையை பிடிக்க முடியல தெரியுமா? இப்போ ஆண்டவர் என் கையை பிடிக்கணுங்கிறத விட்டுக்கிட்டு நம்ம இப்போ ஆண்டவருக்கு கையை பிடிச்சிட்டு சொல்கிறோம், நான் போகிற இடத்துல எல்லாம் வரணும்னா, நான் போகிற இடத்துல எல்லாம் வந்துடணும்னா, நான் நிற்க சொல்கிற இடத்துல எல்லாம் நிற்கணும்னா, தெய்வத்துக்கு நம்மை நடத்தணும்னு சொன்னா தெய்வம் முதல்ல நம்ம பிளைண்ட் ஆகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய சுயம் சாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஆசைகள் அழியணும்னு விரும்புகிறார். நம்முடைய திட்டங்கள் ஒட்டையணும்னு விரும்புகிறார். நம்முடைய செயல்கள் நிர்மூலமாக்கப்படணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உண்மையாக மனசார சொல்லுகிறீங்க, எனக்கென ஒரு பெரிய பிக்சர் நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, அது உடையட்டும், நீர் உமக்கென ஒன்றை நீர் எனக்காக வைத்திருக்கிறீர், அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு சொல்லி பாருங்க. இன்றிலிருந்து அவர் நம்மை கரம் பிடிக்க ஆரம்பிப்பார். இன்றிலிருந்து அவர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை நடத்துவதே அவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். நம்மை வாழ வைப்பதே அவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். நம்மை நேர் வழியாக நடத்துவதே அவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். நடத்த முடியலைங்க, அநேக ஆண்டவருக்கு நடத்த முடியல. ஏன் நடத்த முடியல? நமக்கு இப்போ பார்வைக்கு கொஞ்சம் தெரியுது இல்லையா? ஆண்டவரே நீர் அவரை நடத்தினீர், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை நடத்தினீர், எங்கள் அண்ணனை நடத்தினீர், எங்கள் பாஸ்டரை நடத்தினீர், அவரை நடத்தினீர். அதை போல எனக்கும், இவரை போல எனக்கும், எனக்கு எவரை போல வேண்டாம்,
எனக்கு இயேசு மட்டும் போதும், அவருடைய திட்டம் மட்டும் நிறைவேறட்டும். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நம்ம எல்லாரை குறித்தும் பரலோகத்தின் தெய்வத்துக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் கரங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த உணர்வுள்ளவர்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல கைத்தட்டை கொடுத்துருங்க பார்க்கலாம். என்னை குறித்து அப்பாவுக்கு ஒரு திட்டம் இருக்கிறதுன்னு சொல்லுகிறவர்கள் கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து தெய்வத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, என்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, என்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது, என்னை குறித்து ஆண்டவர் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார், ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே எனக்கு அப்படி நடத்தும் இப்படி நடத்தும் என்று நினைத்து தான் வந்தேன். ஆனால் இந்த காலை வேளையில் நான் பிளைண்ட் ஆகிறேன். ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டுறேன். ஆண்டவரே, நான் என் திட்டமெல்லாம் விட்டுறேன். ஆண்டவரே, நான் அறியாத ஸ்தானங்களில் நீர் என்னை நடத்துவீராக. ஆண்டவரே, நான் எனக்கு ஆயத்தப்படுத்தினதை விட என் கர்த்தர் எனக்கு மேன்மையான பாதையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்காக அழகான பாதைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மகிமையான பாதைகளை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். செம்மையான நல்ல பாதைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையினால தான் சங்கீதக்காரனுக்கு அந்த வெளிப்பாடு உண்டு. அவர் சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், நீர் விரும்புகிற பாதையிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என பார்த்து நித்திய வழியிலே என்னை நீர் நடத்தும், நீர் நடத்தும், நீர் நடத்தும். அவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறேன், நான் தாட்சியடையேன், அவர் என்னை நடத்தட்டும், நீதியின் பாதையிலே அவர் என்னை நடத்தட்டும். நம்பர் 1, ஆண்டவர் என்ன நடத்தணும்னா நான் பிளைண்ட் ஆகிடணும். நம்பர் 2, நான் அறிந்திருக்க வழிகளில் அல்ல, நான் அறியாத வழிகளில் கர்த்தர் என்னை நடத்துவார். எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் அறியாத பாதையில் என்னை நடத்துவார். கேட்டுற போது அப்போ ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்க காதில் அடைச்சிட போது கொஞ்சம் அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் அறியாத பாதையில் என்னை நடத்துவார், நான் அறியாத பாதையில் என்னை நடத்துவார். கையை கீழே போடு. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அல்ல ரட்சிக்கப்படுவதற்கு முன், ரட்சிக்கப்பட்ட பின் அப்படின்னு உங்கள் லைஃப்பை பிரித்து பாருங்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இன்னைக்கு நான் இப்படியெல்லாம் ஆண்டவரால் நடத்தப்படுறேன்னு சொல்லி என்னை யாராவது நினச்சிங்களா? நினச்சே தான் நான் நடக்குது, நினச்சே தான் நடக்குது. ஒரு தெய்வ பிள்ளைக்கு நீங்கள் நினச்சது ஒன்றா நடக்காது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குதுன்னா நான் தெய்வத்துக்கு கூட இல்லைன்னு நினச்சிக்கிடுங்க. நாங்கள் நினச்சது வேண்டாப்பா, நாங்கள் அறியாத, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நீங்கள் அறிந்த இடத்திலிருந்து அல்ல, நம்ம அறியாத இடத்திலிருந்து தான் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். நாம் அறிந்த இடத்திலிருந்து அல்ல, நம்ம ஆசைப்பட்ட இடத்திலிருந்து அல்ல, அவர் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அங்கே இருந்து தான் உதவியை அனுப்புவார், அங்கே இருந்து நன்மை வரும். அதை நீங்கள் இதுவரைக்கும் அறிஞ்சிருக்கவே மாட்டீங்க. அந்த பார்ட்டியெல்லாம் நான் தியானிக்கும் போது எனக்கு 1-2 சம்பவம் ஞாபகம் வந்து பாருங்கள். சில ஆண்டுகளாக எங்கள் உள்ளத்தில் இருந்த சில முக்கியமான காரியங்களில் ஒன்று, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் தம்பி ஃப்ராங்க்லினோட அண்ணனுடைய கல்யாணத்துக்காக நாங்கள் ரொம்ப ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். நம்ம உபவாச கூட்டங்கள் இதிலெல்லாம் நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுறது, நாங்கள் பர்சனலாக நாங்கள் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவரே ஒரு கட்டத்தில் சொல்லிட்டார், இந்த வயசு தாண்டியாச்சுன்னா எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டார். அப்படி இருக்கிற காலத்தில் தேடினதெல்லாம் பொண்ணு தேடினாங்க. அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறார், தேடின கோட்டயத்தில் பார்த்தாச்சு, தமிழ்நாடு 2 மாநிலத்தில் எல்லாம் பொண்ணு தேடியாச்சு. இந்த மீன் ஒரு வலையிலையும் மாட்டல, 2 மாநிலத்தில் நாங்கள் வலை வீசியாச்சு, மீனை காணல. பிறகு பார்த்தாச்சு நான் வீட்டுக்கு 2வது வீட்டில் இருந்து நல்லா கவனிச்சுடுங்க. அதிசயம் பாருங்க. பிறகு பார்த்து துணை 2 வீடு தாண்டி அந்த பக்கம், 2 வீடு தாண்டி அந்த பக்கம். இவருக்கு வீரில் இல்லை, இவர் கோயம்புத்தூரில், அவங்களும் அவங்க ஊரில் இல்லை, அவங்க ஈரோட்டில். பிறகு விசாரித்து பார்த்தா உங்கள் வீடு அங்கே, எங்கள் வீடு இங்கே, உங்கள் வீடு அங்கே 2வது வீடு.
இதுக்கு வண்டி பிடிச்சி கோட்டயத்துக்கு போய் பாலக்காட்டில் தேடி, கோயம்புத்தூரில் தேடி, பாம்பேயில் தேடி நினச்சிக்கிடணும். நான் அறிஞ்சதல்ல, நான் அறியாத. இப்போ கர்சோகி உற்சாகம் வந்தாச்சு, பக்கத்தில் நீ தேடிடாதடா போய். பாஸ்டர் அண்ணனுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் ஒருவேளை எனக்கும் பக்கத்திலேயே வச்சிருப்பாருன்னு இல்லை. ஒரு மாதிரி கொட்டாய் விட்டுட்டு இருந்தவன் டக்குன்னு எழும்பினான். ஆகையினால எனக்கு ஒரு உற்சாகம் வந்துட்டு, சரி பிள்ளை தேடுறதுக்கு ரெடி ஆகிட்டாரோன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அறிகிற அல்ல, நான் அறியாத பாதையில், அறியாத இடத்துல. இப்போ அதுக்கு அர்த்தம் புரிஞ்சவங்க அந்த கரங்களை ஒன்று அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். கரங்களை அசைச்சு கையை தட்டி அப்போ ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் அறியாத, நான் அறியாத, நான் அறியாத, நான் அறியாத. சிலர் பார்த்தீங்களா, இந்த பொண்ணு தேடும்போது எழுதுவாங்க. ஒருத்தன் எழுதுனான், அதுவும் ஒரு பாஸ்டரை கொண்டு போய் கொடுக்குறான். அங்கிள் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. சரி, நீ என்ன மாதிரிடா பொண்ணு பார்க்கணும்? அது பொண்ணு கலராக இருக்கணும். அடுத்து பொண்ணு நல்லா கிட்டார் வாசிக்கணும். அடுத்து பொண்ணு சுண்டனா ரத்தம் வர்றது மாதிரி இருக்கணும். இந்த வார்த்தையை கேட்டவுடனே சொன்னார், அப்போ உனக்கு ஏற்ற பொண்ணு அங்கே குஷ்டரோக ஆஸ்பத்திரியில் தான் கிடக்கும், அதை தான் சுண்டனா ரத்தம் வரணும். சுண்டனா ரத்தம் வருமா? வேற நடந்தது என்னன்னா, பிள்ளைக்கு நேரம் ஆப்போசிட்டாக நடந்தது. அதுக்கு பாடவும் தெரியாது, கிட்டார்னா என்னன்னு தெரியாது, அதுக்கு காடும் தெரியாது. காடுன்னு சொன்னால் கிட்டாரில் உள்ள காடை சொல்லு, காடும் தெரியாது, இவனுக்கு கலரும் தெரியாது. நல்லா தான் இருக்கிறாங்க. நான் அறிந்ததல்ல, நான் அறியாதது. இப்போ சில அம்மா மாதிரி பார்க்குறாங்க, பாஸ்டர் எனக்கு அப்படி தான் நடந்துச்சு பார்த்துக்கிடுங்க. உங்கள் பார்வையிலேயே தெரியுது, கேட்டீங்களா? எங்கள் கதையெல்லாம் இவருக்கு அப்படி தெரியும். பெரிய லிஸ்ட்டே வச்சு ஜோம் பண்ண ஆளுவெல்லாம் உண்டு. அது சிலர் பைபிள் வாசிக்கிற பிள்ளைகள். ஒரு பிள்ளை ஜோம் பண்ணிச்சு, ஆண்டவரே எனக்கு ஈசாக்கை போல தாருமாண்டவரே, ஈசாக்கை போல தாருமாண்டவரே. அதுக்கு மேலே இது பயோடேட்டா வந்தாச்சுன்னா முதல்ல பேரை பார்க்கும், ஈசாக்கு இல்லையா பின்ன போட்டேன்னு. ஈசாக்கை போல தாரும். இதுகளுக்கு என்ன இப்போ ஈசாக்கை போல தாருங்கடா? அது ஆண்டவர் பேசினாராம், உனக்கு ஏற்ற ஒரு ஈசாக்கை நான் தருவேன் என்று சொல்லிக்கிட்டு. ஆகையினால் இப்போ பேரெல்லாம் பிறகு பார்த்தாச்சுன்னா வந்தவங்க பேர் பைபிளில் இல்லை, பைபிளில் இல்லாத ஒரு பேராகும். என் அன்புக்குரியவர்களே, நம்ம ஒன்று அறிஞ்சு வச்சுக்கிட்டு பெரிய லிஸ்டெல்லாம் போட்டு, ஆண்டவரே இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். நேற்றுக்கு ஒரு குடும்ப கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். என்னையும் குடும்பஸ்தான அழைச்சி கூப்பிட்ருக்கு குடும்ப கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறேன். நான் கேட்டேன், நீங்கள் விரும்பினது போல் உங்களுக்கு வாழ்க்கை அமைஞ்சுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்துங்கன்னு. ஒன்றும் தூக்கல்ல, ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், பக்கத்தில் இருந்த பாட்டில் எடுத்து சொன்னேன், ஆண்டவர் ஜாடியை கொடுக்க மாட்டார், ஜாடிக்கேற்ற ஜாடி அல்ல, ஜாடிக்கேற்ற மூடியையாகவும் கொடுப்பார். தங்கச்சி நீ ஜாடியாக இருந்தா உனக்கு அந்த வீட்டுக்காரர் மூடியாக இருப்பார். ஒரு வண்டிக்கு ஒரு பிரேக்கு தான், ஒரு ஆக்சிலேட்டர் தான். பாஸ்டர் நான் தாராள மனசு ஆக்சிலேட்டராகும். வருவார் வீட்டுக்காரர், ரத்தான் பிரேக்காக வருவார். சவுட்டுற இடத்துல நீ நிற்ப. அது பாஸ்டர் நாங்கள் பயங்கர செலவாக, ஒரு ஆள் ஒரு தம்பி ஏற்ற ஒரு ஆள் வருதுன்னா பின்னால் நாங்கள் பயங்கர செலவாளாக்கம் வர்றாங்க. ஒரு ஸ்பீடு பிரேக்கரை ஒரு ஆள் 10 ரூபாய்க்கு சாயை குடிச்சிருவியாக்கா இனி வெளியே போய் கடையில். ஆண்டவரே எனக்கு ஏற்றது மாதிரி ஒன்றை ஆண்டவர் தருவீராக. உங்களுக்கு ஏற்றது ஒன்றும் கிடைக்காது.
உங்களுக்கு ஏற்றதானே கிடைக்காதுன்னா, உங்களுக்கு ஏற்றதுன்னா நேர ஆப்போசிட்டாக உள்ளதான் உங்களுக்கு ஏற்றது. எல்லோரும் உங்கள் கையை எப்படி வைங்க பார்க்கலாம். ரெண்டு கை எப்படி வைங்க, ரெண்டு கையிலும் எப்படி வைங்க பார்க்கலாம். ரெண்டு கை உண்டு இல்லையா, இப்படி வச்சிங்களா, இப்படி வைங்க பார்க்கலாம். சேர்ந்துதா? கேப்பு கிடக்குல்ல, திருப்பி வைங்க பார்க்கலாம். சேரும் கரெக்டா? சேருதா? சேருது இல்லையா? அதே போல நம்ம இப்படி இருந்தால் மற்றவர் தலை தெரிஞ்சுதான் நிற்பாரு. நமக்கு வந்த ஆள் நேரம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்போ நினச்சிக்கிடணும், இந்த ஆள் தான் எனக்கு ஏற்ற துணைன்னு நினச்சிக்கிடணும். என்னதான் கேப் இருக்காது. ஒன்று போல இருந்தாச்சுன்னா எப்போ கேப்பு கிடந்துக்கிட்டே கிடக்கும். வட்டிங்கிற கேப்பு கிடக்கும், பல கேப்புகள் கிடக்கும். கேப் இல்லாமல் ஓடணும்னு சொன்னால் எனக்கு ஏற்ற துணையை நான் அறிஞ்சதில்ல, நான் அறியாததை கர்த்தர் எனக்கு தந்தா போதும்னு சொல்லுகிறவங்க நல்ல அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்மளே பார்த்துருக்கிறோம் தெரியுமா, சில பிள்ளைகள் எல்லாம் எப்போ இதோளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி உண்மையிலேயே அவன் பக்தனாக தான் இருக்கணும், அவன் நல்ல ஒரு சாமியாராக தான் இருந்திருக்கணும். அந்த மாதிரி நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா. ஆனால் அதுவும் குடும்பத்தை சோமாக நடத்திட்டு போயிடும், சோமாக நடத்திட்டு போயிடும். ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட லிஸ்ட்டு போட்டு வச்சு ஜெபம் பண்ணது இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனையே தொடங்கும். ஆண்டவர் நமக்கு தந்த குடும்பம், ஆண்டவர் நமக்கு தந்த புருஷனை, ஆண்டவர் நமக்கு தந்த மனைவியை இவருக்கு இவரை கொடுத்தா இவனை சரி பண்ணுவான், இவன் இவரை சரி பண்ணுவான்னாக்க ஆண்டவர் நம்ம கையில் தந்திருக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா இருக்குவாங்க, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஒரு ஆள் மட்டும் நல்லா இருக்கணுன்னாலும் பிரச்சனையாக்கணும். இவரை சரியாக்கணும், இவரை சரியாக்கணும். அப்போ கிளியராக போயிடும், பேலன்ஸ்டாக போயிடும், சமநிலை பிரமாணத்தில் போயிடும். சிலருக்கு இன்னை தான் கண்ணை திறந்து, பாஸ்டர் இத்தனை வருஷமாக எனக்கு புரியலை, ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள் அப்படின்னு நினைத்தேன், இப்பொழுது தான் புரிகிறது. எல்லாம் அவர் நேர்த்தியாக தானே செய்திருக்கிறார், இனியும் நேர்த்தியாக செய்வாராக. நான் அறிஞ்சதல்ல, நான் அறியாத பாதையை அவர் எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற பாதை சரியாக தான் இருக்கும். நான் இப்படி சொல்கிறேன், ஆண்டவர் நம்முடைய வேலையாக இருக்கலாம், நமக்கு தொழில்களாக இருக்கலாம், நமக்கு எதிர்காலமாக இருக்கலாம். நான் அறிஞ்சதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நான் அறிஞ்சதல்ல, தெய்வம் நமக்கு நடத்துறது நான் அறியாத பாதையாக்கும். நான் அறியாத பாதையில் நடத்தும். ஒன்று, நான் குருடாகிடணும். ரெண்டாவதாக, நான் அறியாத காரியம்லாம் நடக்குதுன்னா கர்த்தரே என்னை நடத்துகிறாருன்னு நினச்சிக்கிடணும். நான் அறிந்த பாதையில் அல்ல. ஸ்தோத்திரம். இனி அடுத்து அதே வசனத்தில் பாருங்கள், அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து 42:16 காணலைய, குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வர்றாரு பாருங்க. எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்து ஷார்ட்கட்டில் வந்தால் 3 நாளையில் கானானுக்கு போயிடலாமா, அதிகபட்சமாக 7 நாளையில் கானான உள்ள போயிடலாம். ஆண்டவர் இவர்களை என்ன தெரியுமா செய்கிறார், சுற்றி நடக்க வர்றார். 40 வருஷம் அதில் கடந்து கிடங்கு. 40 வருஷம் நம்ம இவங்க புத்தினால தான் 40 வருஷம் ஆனது. வாசித்து பார்க்கலாம். யாத்திராகம புத்தகம் 17வது அதிகாரம், 13வது அதிகாரம் 17-18 வசனங்கள். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17-18 வசனங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானால் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சுவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆண்டவருக்கு தெரியும், இப்படி ஷார்ட்கட்டில் வந்தாச்சுன்னா அங்கே யுத்தங்கள் நடக்கும், ஜனங்கள் மனமடிவடைந்து விடுவார்கள் என்று சொல்லி தெரியாத பாதையில் ஆண்டவர் இப்போ கொண்டு வர்றாரு. யுத்தம் ஒன்றும் இல்லாமல்
நமக்கு தெரியாத ரூட்டில் கொண்டு வந்து நம்ம நேர் வழியாக கடைசியில் கானானுக்குள்ளே கொண்டு வந்து போய் சேர்த்துருவார். கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும், பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ரோடு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், ரோடு பயங்கர வீதியாக்கும், அது விசாலமான ரோடு. அந்த கடையில் பார்த்தா கிளப் உண்டு, பப் உண்டு, டாஸ்மாக் உண்டு, ரசிகர் மன்றம் உண்டு, சீரியல் உண்டு. அந்த பயங்கர விசாலமான பாதையாக்கும். ஆனால் ஒரு இடுக்கமான வாசல் உண்டு, பார்த்துக்கிடுங்க. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும், தூரத்திலிருந்து பார்த்தா தெரியாது. இடுக்கமான வாசல் வழியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், தெரியாத பாதைகளை கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். என்னைக்கு தெரியுமா? நமக்கு தெரியும். இடுக்கமான பாதைகளை நடத்தி 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 கடைசியில் நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்தும் போது தெரியும், தெரியாத பாதைகளை நடத்தினது என்ன அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்காகவே. கையை தட்டி அப்பாவுக்கு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். என்னை இடுக்கமான நான் தெரியாத பாதைகளை நடத்தினது என்னை அவருடைய ராஜ்யத்தில் என்ன கொண்டு போய் நிறுத்துவதற்காகவே. பாஸ்டர், என் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் காலேஜில் டூருக்கு போச்சு, பயங்கரமாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்களாம். என்ன மக்களை அப்படி என்ஜாய் பண்ணாங்க? அது பஸ்ஸில் விஜய்க்கு பாட்டை போட்டு ஆடுனாங்க. சரி, அப்புறம் புது புது படமாக போட்டாங்க. என்ன என்ஜாய்மெண்ட்டு! நீ ஏன் போகல? போகிறதுக்குன்னு ரெடியான அன்னையிலேருந்தே காய்ச்சல், பிறகு ஃபீஸும் கட்டுனேன், பிறகு போகல. இப்போ தெரியுதா ஆண்டவர் தெரியாத பாதையில் நடத்துகிறாருன்னு தெரியுதா? ஏன் போனால் நானும் கிடந்து ஆடி இருப்பேன், இருந்த ஆவியும் போயிருக்கும். என் தெய்வத்துக்கு தெரியும், இந்த பிள்ளைய அங்கே விட்டா இது கெட்டு போயிடும். ஆகையினால அங்கே விடுறதுக்கு பதிலாக ஒரு சிக்கன் பாக்ஸ் வரட்டுமே, வந்து இதை அங்கே அனுப்புறதை விட இதுக்கு அனுப்பின அது பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிட்டாலே வீட்டில் கிடக்கும், அதில் கிடக்கட்டு 2 நாளைக்கு. எனக்கு தெரியாது சில பாதையில் ஏன் தடுத்தாருன்னு. எனக்கு தெரியாத பாதையை நல்லதாக தான் ஆண்டவர் மாற்றி இருப்பார். கை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். என்ன சில பாதையில் நடத்தாதது நன்மைக்கு, சில காரியங்கள் மற்றவங்களுக்கு நடந்தது எனக்கு நடக்காதது நன்மைக்கு. ஏன்? எனக்கு தெரியாத பாதை. நான் அங்கே போனால் விழுந்திருப்பேன், நான் அங்கே போனால் அழிஞ்சிருப்பேன். ஆகையினால என்ன அந்த பாதையில் நடத்தலை. நான் அங்கே போயிருந்தா நாசமாக போயிருப்பேன். ஆகையினால என்ன அந்த பாதையில் நடத்தலை. இடுக்கமான பாதை வழியாக ஆண்டவர் என்ன நடத்தினது எனக்கு தெரிஞ்ச பாதை அல்ல, எனக்கு தெரியாத பாதை, நன்மைக்கே. என்னை எப்படியாவது அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போயிருந்தேன், அதுக்காகவே. இதுதான் தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நம்ம நடத்துகிற பாதை. நானே சில இடத்துக்கெல்லாம் போனோம்னு நினச்சிருக்கிறேன். நினச்ச பாதி இடத்துக்கும் போகிற காரியம் நடக்காது. பிறகு நினைக்கிறேன், சகலமும் நன்மைக்கு, நடக்காதது நன்மைக்கு, போகாதது நன்மைக்கு. அங்கே போனால் நம்மளும் 2 பேச வேண்டியது இருந்திருக்கும். போகாமல் ஆண்டவர் தடுத்தார். தெரியாத பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அப்படி ஒரு பாதை இருந்தால் என்னை நடத்துங்கன்னு சொல்லுகிறவங்க உங்கள் வலது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்ன நீர் விரும்புகிற பாதை, எனக்கு தெரியாததும் எனக்கு அறியாததுமான பாதை. ஹல்லேலூயா. அந்த வலது கையை உயர்த்தி, நான் அறியா ஸ்தானங்களில் என்னை அமர்த்தி நீரே, நான் அறியா ஸ்தானங்களில் என்னை நடத்தி நீரே. அந்த நல்ல ஆண்டவர் நான் அறிகிற பாதைகளை, நான் அறியாத பாதைகளை நடத்தினது. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமான பாதைகளை போகிறது போல இருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்ன இந்த பாதையில் நடத்துகிறாரு? சில நெருக்கமான பாதை தான் நம்மை பரிசுத்தமாய் காக்கிற பாதைன்னு சொன்னால், ஆண்டவர் அந்த நெருக்கமான பாதையில் நடத்துறதற்காக நன்றி. சில நேரத்தில் வந்த பலவீனத்துக்காக நன்றி செலுத்தணும். இந்த பலவீனம் வந்ததுனால எனக்கு பாவத்துடைய எண்ணம் வராமல் பாதுகாத்தாரே, அதற்காக நன்றி. இந்த எனக்கு தெரியாத பாதை
ஆனா அப்பாவுக்கு நல்லா தெரியும், அப்பாவுக்கு நல்லா தெரியும் என்ன சரியாத்தான் நடத்துறாரு, என்ன சரியாத்தான் நடத்துறாரு. என்ன சரியாத்தான் நடத்துகிற நல்ல ஆண்டவர். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிவிக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் நினைச்சது ஒன்றும் நடக்கல, ஏன் எனக்கு மட்டும் நான் நினைக்கிற காரியம் ஒன்றும் நடக்கல. ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார், அவரே நம்மளை நடத்துகிறாருன்னு அர்த்தம், அவரே நம்ம நடத்துகிறார் அர்த்தம். இந்த ஆடு மேய்ப்பனையும் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்துருக்குறோம் பாருங்க. ஆடு மேய்ப்பன், இந்த ஆடுக்கு நாளைக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது, நாளைக்கு எங்கே மேய போகிறோன்னு தெரியாது. ஆனால் மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும், நாளைக்கு இந்த மந்தையை நான் எங்கே நடத்த போகிறேன்னு தெரியும். மேய்ப்பனுக்கு தெரியும், இயற்கையை பார்ப்பார். அந்த பக்கத்தில் மழை வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் நடத்த மாட்டார், ரூட்டை மாற்றுவார். ஏன்? அந்த பக்கத்தில் போயிடுச்சுன்னா ஆடு சுகம் இல்லாமல் ஆகிரும். இந்த பக்கத்தில் கடுமையான வெயிலா நடத்த மாட்டார், ஆடு பலவீனப்பற்றும். எந்த பக்கத்தில் செழிப்பு இருக்கிறதோ அந்த செழிப்புக்கு நேராக நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். நமக்கு தோணும் அந்த பக்கம் போனால் நல்லா இருக்கும், இந்த பக்கம் போனால் நல்லா இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கமும் அல்ல, என்னை விட என் மேய்ப்பனுக்கு நல்லா தெரியாத ஒரு பாதை உண்டு, அவருக்கு தெரிந்த ஒரு பாதை உண்டு. அந்த பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார். அதுதான் தெய்வத்துடைய நடத்துதல். இனி ரெண்டு காரியங்கள் இந்த வசனத்திலிருந்து சொல்லி முடிக்கிறேன். அவர் நடத்துகிற பாதைகளில் நம்ம நடக்கும்போது நடக்கிற ரெண்டு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றைக்கு ஆபிரகாம் தான் பிள்ளையை நடத்துகிறார். பையன் கேட்கிறான், டாடி விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலியிடத்தானே போகிறோம், ஆடு எங்கே? ஈசாக்கு எங்க போகிறோன்னு தெரியாது, ஈசாக்க நடத்துற அப்பாவுக்கு தெரியும் எங்க கரெக்டாக தான் போகிறான். அப்பாவுக்கு தெரியும். சில நேரத்தில் நம்ம அப்பா நீங்க தான் எங்க கையை பிடிச்சிருக்கிறீங்க, என் பிள்ளைக்குரிய காரியம் என்ன, தேவை என்ன, சூழ்நிலைகள் என்ன, அவர் சொல்லியிருப்பார், நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன், யெகோவா ஈரே, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் தேவைக்குரியதை அவர் பார்த்து கொள்வார். அவர் கையை பிடிச்சி, அவர் என் கையை பிடிச்சி என்னை நடத்துறதுல கிடைக்கிற ரெண்டு ஆசீர்வாதம், அதே 42:16 அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக மாற்றுவார். என்ன கவனிங்க, ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற இருள் மாறட்டும், இருள் மாறட்டும், சாசு போட்டும், அது மாறட்டும், அது போட்டும், இது மாறட்டும். ஆண்டவர் என்ன தெரியுமா விரும்புகிறார்? நான் நடத்துகிற பாதையில் நீ வந்தால் போதும், நீ நடக்க 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 இருள் தானாக வெளிச்சமாக மாறிக்கிட்டே இருக்கும், இருள் தானாக வெளிச்சமாக மாறிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புகிறீங்கன்னா அவர் பாதைகளை நடக்க நடக்க என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் தானா மாறும், இருள் தானா மாறும். அந்த நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அங்கே மரணம் இல்லை. நடக்க நடக்க இருள் மாறும். நான் அவர் பாதையிலே போக போக என்னில் இருக்கிற இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம இப்போ படிச்சிட்டோம், ஷார்ட்கட்டில் விடுதலை படிச்சிட்டோம். அங்கே போனால் விடுதலை கிடைக்குமா, இங்கே போனால் விடுதலை கிடைக்குமா, இவர் ஜெபம்னா விடுதலை கிடைக்குமா, அவர் ஜெபம்னா விடுதலை கிடைக்குமா, அங்கே அது நடக்குமா, இங்கே இது நடக்குமா? எங்கே போனாலும் அவர் நடத்துகிற பாதையில் நடந்தாதான் இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க என் குடும்பத்தில் இருக்கிற இருளை ஆண்டவர் மாற்றணும், பாவம் என்கிற இருளை மாற்றணும், சாபம் என்கிற இருளை மாற்றணும், அந்தகாரம் என்கிற இருளை மாற்றணும், தரித்திரம் என்கிற இருளை மாற்றணும். அந்த இருளை மாற்றுறதுக்கு ஒரே வழி, அவர் பாதையிலே நடக்க ஆரம்பித்து பாருங்க, பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை படிப்படியாக விலக்கி படிப்படியாக விலக்கி ஒரு மகிமையான வெளிச்சத்துக்குள்ளாக அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இருள் விலகணும்னு சொன்னான், ஒரே வழி இயேசுவை வழி. அவர் வழியில் நடந்தால் போதுங்க, இருளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றி விடுவார். ரெண்டாவதாக, அவர் நடத்துகிறதான நேரத்தில்
கோணலை அவர் செவ்வையாக அவரே மாற்றி விடுவாருங்க. நம்மளா தெரிந்தெடுக்கிற மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். எனக்கு செம்மையாய் தோன்ற வழி ஒன்றும் ஆண்டவர் நம்ம நடத்துகிற பாதை அல்ல. எனக்கு நன்மையாக தோன்றதில்லை, ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை இல்லை. அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். நான் அவருடைய பாதையில் நடக்க 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 கோணல் செவ்வையாக மாறும். பாருங்க, கோணல் செவ்வையாக மாறும். நேற்றுக்கு எங்கள் கூட ஊழியத்தில் வர்ற ஒரு ஐயா, இப்போ கொஞ்சம் வயசாகிட்டு, நான் நாகர்கோவில் அங்கே கன்வென்ஷனில் பிரசவம் பண்ண ஐயா எங்களை தேடி வந்திருந்தாங்க. நாகர்கோவில் முடிச்சுட்டு நாங்கள் ஐயா வீட்டில் கொண்டு விடுறதுக்கு போய் ஐயாட்ட பேசிகிட்டே போனேன். ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கிடுங்க அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில். இன்றைக்கி அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறார். 4 பிள்ளைகள், 3 பெண்ணு ஒரு பையன். ஆனால் அதன் மத்தியில் அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊழியத்துக்கு வருவார். வயசாச்சு, ஆனால் அவர் இந்த ஸ்பீக்கரெல்லாம் ஒத்தையில தூக்கிட்டு போயிடுவார். சட்டையை கழட்டி போட்டு வேலை பார்ப்பார், ஊழியம் செய்வார், ஏசு நல்லவர் அறிவிப்பார், எங்களை போல நடப்பார், ஓடணும்னாலும் ஓடுவார். அவருடைய பாதையில் நடக்க நடக்க நடந்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு அவருடைய ஒரு மக குடும்பமாக சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க, 2 மக சென்னையில் நல்ல வேலையில் இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, மகனுக்கும் மருமகளுக்கும் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசா வந்திருக்கு பாஸ்டர். உங்கள்கிட்ட போய் சொன்னோம் பாருங்க, நல்ல அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். அவர் பாதையில் நடக்க 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 அவர் பாதையில் நடக்க நடக்க கோணலானவை சபையா மாறுதா, கோணலானவை சபையா மாறுதா. அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் அல்லேலூயா. இன்னொரு ஐயா இருந்தார். நான் முதல் முறை சவுதி அரேபியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்தார். ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் தான் பைபிள் வாசித்தார். நான் போவே நினச்சேன், என்னடா இந்த மனுஷன் இப்படி பைபிள் வாசிக்கிறாரு, மைக்கே தேவையில்லை. மைக்கில் நான் பேசுகிறத விட அவர் மைக்கெல்லாம் அவர் பேசுகிறத சத்தமாக கேட்கும். தொண்டையா அது வெங்கலத்தில் செஞ்சாதான்னு தெரியல அப்படின்னு நினச்சி அவர் தான் வசனம் வாசித்தார். சரி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு விட்டுட்டேன். நான் ஊருக்கு வந்துட்டேன். நான் ஊருக்கு வந்து அடுத்த மாதத்தில் மனுஷன் அங்கேருந்து எக்ஸிட் ஆகி ஊழிய அழைப்பு பெற்று ஊருக்கு வந்துட்டார். ஊருக்கு வந்துட்டாரா, அங்கே நல்ல வேலையில் இருந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டார். ஒரே பையன். இப்போ கஷ்டம், ஊழியத்துலேயும் பெரிய வளர்ச்சி இல்லை. இங்கே வந்த பிறகு என் கூட ஊழியத்துக்கு வர ஆரம்பித்தார். உற்சாகமாக வருவார் பாருங்க, நல்ல உற்சாகமாக வருவார், நல்ல ஆண்டவருக்கு உத்தமமாக இருப்பார், உத்தமமாக இருக்கு, காசு விஷயத்தில் உத்தமமாக இருப்பார், ஊழியத்தில் உத்தமமாக இருப்பார். போன வாரத்தில் மகனை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். சொல்கிறாரு, பாஸ்டர் மகன் இங்கே படிப்பை முடிச்சு லண்டனில் அடுத்த படிப்பு படிப்பதற்காக போவதற்கு பாஸ்டர்கிட்ட ஜெபம் வந்திருக்கிறேன். அவர் பாதையில் நடக்க நடக்க கோணல் செவ்வையாக மாறுதா, கோணல் செவ்வையாக மாறுதா. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவருடைய பாதையில் நடக்க நடக்க நடக்க, அவர் காட்டுகிற வழியில் நடக்க நடக்க, என்னைக்கும் கோணல் அல்ல, ஒரு நாள் செவ்வையான பாதைகளை நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு தெரியும், நாங்கள்லாம் சில இடத்துல இறங்கி டீ குடிப்போம். அவர் மணி பேச அப்படி இப்படி திறந்து பார்ப்பார். 10 ரூபா இருக்காது அவருடைய பேசல, 10 ரூபா டீ குடிக்கிற 10 ரூபா அவருடைய கையில் இருக்கிறார். அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ நெருக்கம். நான் இடையில சும்மா அவரை பரிசோதனை பண்ணுறதுக்காகவே நான் கேட்பேன், ஐயா ஒரு 1000 ரூபா எனக்கு தாருங்கன்னு சொல்லிட்டு. உடனே மணி பேச திறந்து தாரு, சரி வேண்டான்னு சொல்லிவிட. அப்போ இருக்கு, காசு இருக்கு, இல்லைன்னு நினச்சோட ஆளு கையில் இல்லை. அவ்வளவு சிரமத்தில் இருந்த மனுஷன் எனக்கு அப்பாவுடைய பாதையில் நடக்க நடக்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அறிவிக்கிறேன், சபைக்கு அறிவிக்கிறேன். ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அறியாத பாதையில் நடந்தது போல் இருக்கும்.
தெரியாத வழியில் நடந்தது போல இருக்கும். போக 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 தெரியும், கோணல் சபை ஆகிக்கிட்டே இருக்கும் பாருங்க. போக போக வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. என்னைக்கு இந்த நெருக்கத்தில் நடத்த மாட்டார் கேட்டீங்களா? என்னைக்கு இந்த வேதனையில் நடத்த மாட்டார் கேட்டீங்களா? என்னைக்கு இக்கட்டில் நடத்த மாட்டார் கேட்டீங்களா? அவர் பாதத்தை பிடிக்க பிடிக்க, அவர் பாதையில் நடக்க நடக்க, முடிவில் ஒரு வெளிச்சத்தின் பாதையில், ஒரு சபையான பாதையில் நம்மை கொண்டு வைத்து அழகு பார்க்கிறவராக இருக்கிறார். கடைசியில் சொல்றாரு, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் சொல்ற, இந்த காரியத்தை நானே அவர்களுக்கு செய்வேன், நானே அவர்களை கைவிட மாட்டேன். நான் நம்புறேன். இந்த வார்த்தையை என் உள்ளத்தில் ஆண்டவர் போட்டது உண்மைன்னு சொன்னா, இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களை திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார், உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இப்போ கர்த்தரே நம்ம பார்த்து சொல்கிறேன், நான் அறியாத பாதையில் நடத்துகிற பிள்ளைய நான் என்ன வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன், சத்துருவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நானே அவர்களை கைவிடாமல் நடத்த போதுமானவராக இருக்கிறேன். அவர்களை நானே நடத்துவேன். தீங்கு நாளில் கூடார மறைவில் நானே ஒழித்து வைப்பேன். நானே கண்மனையில் மேலே நடத்துவேன். நானே கைவிடாது இருப்பேன். ஆண்டவர் மட்டும் நம்மளை கைவிடாது இருப்பார்னா வேற யாரு கைவிட்டா என்னங்க? ஆண்டவர் மட்டும் நம்மளை பார்த்து, ஏன் உனக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னா வேற யாரும் இல்லைன்னா என்னன்னு அவர் சொல்றார், நான் உன் கையை பிடிச்சிருக்கிறாப்பா, நான் உன்னை கைவிடாது இருப்பேன்னு சொன்னா அவர் என் கையை பிடிச்சிருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அவர் என் கையை பிடிச்சிருக்கிறாருன்னு தானே அர்த்தம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? நான் அறியாத காரியம் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா, அறியாத பாதையில் நடக்கிறேன்னு சொன்னால் என் கையை தெய்வம் பிடிச்சிருக்கிறாரு, என் கையை தெய்வம் பிடிச்சிருக்கிறாரு. நான் மனசில் நினச்சேன், சில பாவத்துக்காக நான் விழணும்னு நினச்சேன், சில சிற்றின்பங்களில் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் தெரியாத பாதையில் என்ன கையை பிடிச்சு நடத்தினது கர்த்தர் என் கையை பிடிச்சிருக்கிறார்னு அர்த்தம். கரங்களை தட்ட ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம், வாயை திறக்க ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். நான் நினைச்சது நடக்கல, ஆண்டவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு, அவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு, அவரே என் கையை பிடிச்சிருக்கிறாரு. அவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் கைவிடாதிருப்பேன், நான் உங்களை கைவிடாதிருப்பேன், நானே கைவிடாதிருப்பேன். காலங்கள் விளங்க பண்ணுவோம், நாளானது விளங்க பண்ணும். திரும்ப அந்த வசனத்தை ஒரு வாட்டி எல்லாரும் வாசித்து முடிச்சிடலாமா? சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்னே இருளை வெளிச்சம், கோணலை சபையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இப்ப சொல்லுங்க, என்னை அவர் கைவிட மாட்டார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?